நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நந்தி, இது மட்டும் மஞ்சள் வந்த பாடில்லையே. நான் தேவர்களை அழைத்து வர தமது ஆசிரமம் செல்லவிருக்கிறேன். வரும் வழியில் நானே மஞ்சளையும் எடுத்து வருகிறேன். சற்று பொருள். சரீரத்தில் ஆரோக்கியம் பெருகவே மஞ்சள் பயன்படுகிறது. எனினும் எமக்கு சாம்பலிலும் புனிதமானது ஏதும் இல்லை. ஆகையால் சாம்பல் பூச்சோடு சம்பிரதாயத்தை துவக்குகிறேன். अनंत शिव योगी महादेव योगी महादेव आदे अनंत शिव महाबली शिव महाबली शिव. பார்வதி, இனியும் என்னோடு எந்தவித தர்க்கமும் வேண்டாம். சிவன் நமது வாழ்க்கை முறையில் நின்று வேறுபட்டவரே. இருப்பினும் தாயே, மகாதேவர் நம் வரைமுறைகளுக்கு எதிராக ஏதும் செய்யவில்லையே. பார்வதி, நமக்கு சீராக வந்த வஸ்துக்களில் புலியின் தோலை கண்ட பிறகும் இதை நீ கூறுகிறாயா? தாயே, தாம் மறந்துவிட்டீர்கள். எமது மகாதேவர் மும்மூர்த்திகளில் ஒருவர் ஆவார். எவ்விதம் வைகுண்டநாதரின் ஒவ்வொரு செயலின் பின்னும் ஓர் ஆழ்ந்த உள்நோக்கம் ஒளிந்திருக்குமோ, அதை போலத்தான் மகாதேவர் எச்செயலில் ஈடுபட்டாலும் அதன் பின்னரும் ஒரு காரணம் ஒளிந்திருக்கும். நாம் அவருக்கு ஆபரணங்களையும் ஏனைய பரிசுகளையும் அனுப்பி வைத்தோம். எனினும் உத்தமம் மலரையும் புலித்தோலையும் மட்டுமே அனுப்பி வைத்து நம் கவனத்தை வாழ்க்கையின் சத்தியத்தின் பால் ஈர்க்க முயன்றிருக்கிறார். வாழ்க்கையின் சத்தியமா? ஆம் தாயே. அவர் உணர்த்த விரும்புவது யாதெனில், இந்த வையகத்தினில் ஐஸ்வர்யங்கள், செல்வம், நிலவளங்கள் அனைத்தும் அவசியமானாலும் நாம் மறக்கக்கூடாத மற்றொன்றும் உள்ளது. சிருஷ்டியில் அனைத்தும் அழிவுக்கே உட்பட்டது. நம் வாழ்க்கையும் அத்தகையதே. இங்குள்ளவைகள் அனைத்தும் ஜனிக்கும் பொழுதே அழிவு நிச்சயம் என உறுதி செய்யப்பட்டவை ஆகும். அந்த சத்தியத்தினை நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தி இருக்கிறார். நம்மை மாயையின் பிடியில் சிக்காமல் காக்க விழைகிறார். எனினும் மஞ்சள், அதையேன் அவர் சீராக அனுப்பவில்லை? அன்னையே, அவருக்கு மஞ்சள் காப்பு ஆன பிறகு அதுவும் வரும். எனது வார்த்தையில் நம்பிக்கை கொள்ளுங்கள். மஞ்சள் தேடி வருவது உறுதி. பார்வதி, ஒருவேளை சிவன் உலக வழக்கங்களுக்கு உட்பட மறுத்தாரேயானால் பின் நான் தமக்கு வாக்களித்திருக்கிறேன் தாயே. அவரை நான் பரிபூரணமாக நம்புகிறேன். மகாதேவரை தமது மருமகனாக ஏற்பதால் தமக்கு நிராசை ஏற்படாது. சிருஷ்டி முழுவதும் ஈசனின் விவாகத்தை தரிசித்து புண்ணியம் பெறும். எனினும் நாம் தேவர்களாக இருந்தும் நம் பிராணனை காத்துக்கொள்ள இவ்விடம் ஒளிந்திருப்பதா? ஏதேனும் வழியுண்டா தேவேந்திரரே? என்ன செய்வது நாம்? இந்த ஆசிரமத்தின் எல்லையை நாம் கடந்த மறுகணம் பாதுகாப்பற்றவர்களாவோம். அசுரர்கள் நம்மை தாக்குவது உறுதி. இந்த முறை தாரகாசுரன் வாய்ப்பை நழுவ விட மாட்டான். அவன் கரங்களால் நாம் அழிவது உறுதி. எத்தனை காலங்களாக இந்த அற்புத விவாகத்திற்காக காத்திருக்கிறோம்.
அத்தருணம் வந்தானது. எனினும் அதை காணக்கூடிய வாய்ப்பு நமக்கு இல்லையா? இத்தகதொரு வாழ்வினும் தேவர்கள் எனும் அந்தஸ்தை தியாகிப்பது சிறந்தது தேவேந்திரரே. குருதேவா, தாமே ஒரு யுக்தி கூறுங்கள். ஈசனின் விவாகத்தில் நாம் பங்கெடுக்க ஏதேனும் வழியுண்டா? வழி உண்டு. ஈசன் மனம் வைத்தால் மார்க்கங்கள் அனைத்தும் தடைப்பட்ட பின் பிரார்த்தனை எனும் மார்க்கமே வழிகாட்டக்கூடியது. நீங்கள் அனைவரும் சிவபார்வதி விவாகத்தில் பங்கெடுக்க விரும்பினால் அவரது பக்தர்களாகி ஸ்ரத்தையோடு அவரை பிரார்த்தனை செய்யுங்கள். அவர் தனது பக்தர்களின் வேண்டுதலை நிராகரிப்பதில்லை. நம் அனைவரையும் அங்கு அழைத்துக் கொள்ள அவரே நமக்கு ஒரு மார்க்கம் காட்டுவார். செல் நந்தி, தேவர்கள் உனக்காக காத்திருக்கிறார்கள். உத்தரவு பிரபு. அசுரவேந்தர் வாழ்க. தாங்கி வந்த செய்தி என்ன சக்ரி? அசுரவேந்தே, ஒற்றர்கள் அளித்துள்ள தகவல் படி நந்தி தேவர்களை ததீசி ஆசிரமத்திலிருந்து அழைத்து வரச் சென்றுள்ளான். அப்படியெனில் நந்தியின் மேற்பார்வையில் தேவர்கள் அங்கிருந்து வெளிவர இருக்கிறார்கள். ததீசியின் ஆசிரமத்திலிருந்து தேவர்கள் வெளிவந்த மறுக்கணம் நாம் தேவர்களை தாக்கி அவர்களை வதம் செய்யலாம். எனினும் என்ன? நந்தியின் யுத்தத்திறன் குறித்த அனுமானம் இல்லை. மகாதேவர் நந்திக்கு இந்த பொறுப்பை அளித்திருந்தால் அவன் வீரத்தையும் சாதுரியத்தையும் சந்தேகிப்பது நமது மிக பெரும் மூர்க்கத்தனம் தாரகாசுரா. அசுரவேந்தே, நந்தி பராக்கிரமசாலியாக இருப்பினும் மகா வீரனாயினும் கவலை கொள்ள அவசியம் ஏதுமில்லை. ஒருபுறம் தாக்குதல் தொடுத்து நந்தியின் கவனத்தை சிதறடித்து மறுபுறத்தில் தேவர்கள் அனைவரையும் அழித்துவிட பிரயத்தனிக்கலாம். பிரயத்தனம் அல்ல, இம்முறை தேவர்கள் எவரும் தப்பி பிழைத்தோட சந்தர்ப்பம் அளித்து விடலாகாது. இந்த முறை தேவர்கள் அழிவை சந்திப்பது உறுதியானது. இந்த யுத்தத்தில் நானே களமிறங்குவேன். இன்று முதல் அந்த தேவர்கள் இந்த சிருஷ்டியின் கதைகளில் கதாபாத்திரங்களாக மட்டுமே ஜீவித்திருக்க இயலும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எந்த ஒரு சுப நிகழ்வையும் துவங்குவதற்கு முன்பு இஷ்ட தெய்வத்தை பூஜிக்க வேண்டியது அவசியம். அதனால் நாம் ஈடுபடும் செயலானது பூரணத்துவம் அடைய எந்தவித தடையும் எழாது. ஆகட்டும் தந்தையே, பரிபூரணமாக மனமொப்பி பிரார்த்தனை செய்வேன். தடைகள் யாதாயினும் அவைகள் உடைபடட்டும். துவக்கம் இருந்தால்தான் பூரணத்துவம் அடையலாம். இக்கணம் மட்டும் மஞ்சள் வந்த பாடில்லை. பிள்ளை வீட்டார் அனுப்பாவிடில் மஞ்சள் காப்பிடுவது எவ்வாறு? ராஜகுரு, ஆராதனை துவங்கட்டும். பணிகிறேன் தேவர்களே.
எமது பிரபு தம் அனைவரின் பிரார்த்தனைகளையும் ஏற்றானது. அவரது ஆணைக்கு கீழ்ப்படிந்தே தம் அனைவரையும் எம் பாதுகாப்பில் இவ்விடமிருந்து அழைத்துச் செல்லவே நான் வந்திருக்கிறேன். ஒருவேளை தாரகாசுரன் தாக்குதல் தொடுத்தால்? அஞ்சத் தேவையில்லை. என் பிராணன் இருக்கு மட்டும் தமக்கு ஊறு நேராது. இனி ஆகட்டும், விரைந்து செல்வோம். எமது பிரபுவின் சரீரத்தில் மஞ்சள் காப்பினை இல்லை சாம்பல் காப்பு இடப்படுகிறது. அந்த சம்பிரதாயம் நிறைவேறும் முன்னரே தம் அனைவரையும் அங்கு சேர்ப்பிக்க வேண்டும். ஆகையால் விரைந்து வாருங்கள். மிக்க நன்றி நந்தி. நன்றி உரைக்க வார்த்தைகள் இல்லை. எந்த செயலினை இத்தனை அசுரர்களும் நிகழ்த்த இயலவில்லையோ அதனை தனியொருவனாக நீ நிகழ்த்தினாய். தப்பி ஓடிய தேவர்கள் அனைவரையும் ரிஷி ததீசியின் ஆசிரமத்திலிருந்து வெளிக்கொணர்ந்திருக்கிறாய். இனி இவர்கள் அனைவரையும் நான் வதம் செய்வேன், அழிப்பேன். அத்துடன் ஸ்வர்க்கம் மீது நிரந்தரமாக என் ஆளுமையை நீடிக்கச் செய்வேன். துஷ்டனே, இந்த தேவர்கள் அனைவரையும் பாதுகாக்கும் பொறுப்பை என் பிரபு எனக்கு அளித்திருக்கிறார். என்னை கடந்த எவராலும் இவர்களுக்கு ஊர் ஒன்றை விளைவிக்க இயலாது. நந்தி, எனது மார்க்கத்தில் தடையாக இருக்க முயலாதே. இங்கு தடையாக எழுந்திருப்பவன் நீயே தாரகாசுரா. இந்த தேவர்கள் அனைவரையும் பாதுகாப்புடன் என் பிரபுவின் முன்னிலையில் சேர்ப்பித்தாக வேண்டும். ஆகையால் என் மார்க்கத்தை மறிக்காதே. தொல்லை ஏதும் விளைவிக்காமல் அமைதியாக எங்களை கடக்கவிடு. இறுதி எச்சரிக்கை. எமது வார்த்தைகளை ஏற்று நீ இவர்களை ஒப்புவிக்காவிடில் என்னுடன் யுத்தம் புரிய தயாராக இரு. அசுர வீரர்களே, இன்று நமக்கும் இந்த தேவர்களுக்கும் இடையில் எவர் ஒருவர் தடையாக இருந்தாலும் அவர்களையும் இந்த தேவகணங்களுடன் அழிப்பதற்கு எவரும் தயங்க வேண்டாம். அதனை நிறைவேற்ற முதல் கட்டமாக நந்தியை தாக்குங்கள்.
உனது யுத்த களத்தில் உனது வீர பிரதாபங்களை. இனி இந்த ரிஷபத்தினை வாசக்கயிற்றை கொண்டு பிணைக்கத்தான் வேண்டும். மெய்க்காவலரின் நிலையை கண்டீர்களா? ஆதரவின்றி கிடக்கிறார். அந்தோ பரிதாபம். இனி இந்த தாரகாசுரனிடமிருந்து தேவர்களான உங்கள் அனைவரையும் காக்கக்கூடியவர் யார்? இனி என் கரங்களினால் உங்கள் அனைவரையும் நான் வதம் செய்வேன். என் வாழ்வில் முதன்முறையாக இத்தகு காட்சியை காண்கிறேன். பிள்ளை வீட்டாரிடமிருந்து பெண்ணுக்கு மஞ்சள் வரை இத்தனை தாமதமா? இதில் துர்பாக்கியம் யாதெனில் இந்த அவசகுணம் என் பேத்திக்கே நிகழ்வதுதான். பாட்டி, கைலாயத்தினின்று மஞ்சள் வருவது உறுதி. அதில் ஐயம் ஏதும் வேண்டாம். எப்படி நம்புவது பார்வதி? எப்போது வரும்? இது மட்டும் ஏற்பட்ட தாமதமே அதீதம். இனியும் எப்படி காத்திருப்பது? ஆகட்டும் மகளே, உணவை மேற்பார்வையிட்டு வருவோம். தேவகணங்களே, இனி உங்கள் அனைவரையும் அழிக்க எனது அற்புத சக்தியினை நான் பிரயோகிக்கும் நேரம் நெருங்கியது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் அனைவரது வாழ்விலும் இறுதி கட்டம் இதுவே தேவர்களே. குருதேவா, எமது பிரபு எம் மீது நம்பிக்கை கொண்டு தேவர்களை பாதுகாக்கும் பொறுப்பை அளித்திருக்கிறார். இவர்களுக்கு ஊர் விளைய அனுமதிக்கலாகாது. நந்தி, நந்தி, நந்தி! தாரகாசுரா, உனது மகத்துவம் பொருந்திய அற்புத சக்தி குறி தவறியது. இனி அதனை பிரயோகித்து உன்னால் தேவர்களை அழிக்க இயலாது. இயலவே இயலாது. நந்தி, தாரகாசுரா, மூர்க்கனே, ஏன் இந்த அனர்த்தம் செய்தாய்? நந்தி எவரென்பது உனக்கு சிறிதளவும் நினைவில் இல்லையா? நந்தி மகாதேவருக்கு அனைவரிலும் பிரியமான பக்தன். மகாதேவர் இவனை தன் புதல்வனாக கருதுகிறார். எனினும் நீ இவனையே வதம் செய்ய துணிந்தாயா?
சுனந்தா, தாம் ராஜகுருவிடம் கோரிக்கை விடுத்து சேவகர் ஒருவரை கைலாயம் அனுப்புங்கள். அவருக்கு மஞ்சள் கிடைக்க நந்தியின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நந்தி, இது நந்தியின் அபாய குரல். நந்தியின் பிராணனுக்கு ஏதோ சங்கடம்.